இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மார்டின் ஆடியோஸ் உடைய JBL GTX 1300 வாட்ஸ் சப் பிரிய பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போர்டுக்கு LM சீரிஸ்ல வர 2 IC யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கெயின் 1 கெயின் 2 கொடுத்திருக்காங்க. சில ஆம்பிளிஃபையர்ல வந்து வால்யூம் கம்மியா இருக்கும், சிலதுல வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கெயினை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இதுல இருந்து வர அவுட்புட் பேஸை வந்து நீங்க இன்டோர்லயும் அவுட்டோர்லயும் கேட்கற மாதிரி மாத்தி ஃப்ரீக்வன்சி பண்ணிக்க முடியும். இந்த போர்டுடைய ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா JBLக்கு பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். வேற எந்த பிராண்ட் சப்வூஃபர் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணாலும் சரி, ஆனா 12 இன்ச் ஸ்பீக்கரா யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க இதுல வர பேஸ் வைப் வந்து கேட்க முடியும். இந்த போர்டுக்கு நீங்க 24-0-24 இருக்கிற ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணலாம், 30-30 இருக்கிற ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணலாம். நாங்க ரெக்கமெண்ட் பண்றது 30-30 இருக்கிற ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் பேஸ் டெப்த் வந்து டீப்பா கிடைக்கும். இந்த போர்டு நீங்க காருக்கு, பஸ்ஸுக்கு, வீட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம். சில பேர் வந்து வீட்டுக்குள்ள மட்டும் நல்லா பேஸ் கேட்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் வந்து அவுட்டர்ல சூப்பரா கேட்கணும்னு நினைப்பாங்க. இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே மேட்ச் ஆகும். ரோட்ல நம்ம நடந்து போகும்போதோ இல்லனா டூ வீலர்ல போகும்போதோ நமக்கு முன்னாடி வர பஸ்ல இருந்து வர சப்வூஃபருடைய வைப் வந்து பல பேர் கேட்டிருப்போம். அதுக்கு அவங்க பஸ்ஸுக்குள்ளார 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 12 இன்ச் சப்வூஃபரே ரொம்ப அதிகம். இல்ல உங்களுடைய வீட்டுக்கே 2 சப்வூஃபர் வேணும் அப்படின்னாலும் இந்த போர்டை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. பேஸ் வேற லெவல்ல இருக்கும். மேலும் உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னாக்கல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும்.